கொஞ்சம் இந்த வருஷம் டிசாஸ்டர் இயர் தானுங்க. ஓகே. எதிர்பார்த்த அளவுக்கு படங்கள் இல்லை. ம். பெரிய பெரிய ஆக்டர்ஸு நடிக்கணும்னு எதிர்பார்த்தோம். விஜய் வருவார்னு எதிர்பார்த்தோம், அவர் அரசியலுக்கு போயிட்டார். அஜித் வருவார்னு எதிர்பார்த்தோம், அவர் மோட்டார் ரேசிங் போயிட்டார். நெக்ஸ்ட் ரேஞ்சில் இன்றைக்கி நாங்கள்லாம் நினைக்கிறதுனா கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்களெல்லாம் பாராட்டினாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை வாழ வச்சிட்ருக்காங்க. இந்த ஏஜில் கூட அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் கொடுத்துட்ருக்காங்க. ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், அவங்களாம் இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற பிடிப்பு, இண்டஸ்ட்ரி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரீஸ் வாழ்ந்துட்டுருக்கு. ஓகே. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கக்கூடிய படங்கள், அதாவது பெரிய ஹீரோஸ் வச்சு எடுக்கக்கூடிய படங்கள், சில படங்கள் சரியாக அமையலை, சில படங்கள் சரியாக அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த வருஷம் 10 படம் ஹிட்டுங்க. ஓகே. எல்லா ஆக்டர்ஸ் படங்களும் ஹிட்டு. என்ன காரணம் சார்? அவங்க கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம சம்பளத்தை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. இட்ஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரிங்க. பட் நல்லா போயிட்டுருக்கேன். கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தால் தான் படம் ஓடுங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ஜென்ரேஷனு வர்றதுக்கு முன்னாடியே அந்த படம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல போட்டி போட்டு, அதான் நான் சொன்னேன், கமல் சார் ரஜினி சார்லாம் பாராட்டணும்னு சொல்ல காரணம் அவங்க இந்த இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட போட்டி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க.